நாங்கள் பெங்களூர்லேருந்து வரோங்க. லலிதாங்க. 28 வருஷமா விஜய் ரசிகருங்க. இப்போ அவர் அரசியலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களுமே கூட சேர்ந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஆவலா இருக்கும். எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு ஆவலா இருக்காங்க எத்தனையோ பேர். அவங்களுக்கெல்லாம் ஏதாவது நீங்க இந்த வேலை செய்யுங்க, இது பண்ணுங்கன்னா எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கும். கண்டிப்பா சொல்லுங்க. எல்லாம் பெங்களூரு, ஒசூருக்கு சார் வரல. அது எல்லாமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒசூர், கிருஷ்ணகிரி எல்லாம் அந்த சைடெல்லாம் வரலைங்க. ஆனா எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஜெயிச்சு வந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரசிகரை தாண்டி நாங்க இப்ப சேவை செய்ய தொண்டரா ரொம்ப ஆவலோட இருக்கோங்க. பெங்களூர்ல தாவேகா கட்சி இருக்குங்களா? அங்க அலுவலகம் அந்த மாதிரி எல்லாம் அது எதுவும் இல்லைங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில இருக்கும். ஆனா கண்டிப்பா செய்வோங்க. யாராவது அங்க ஊர்ல இனிஷியேட்டிவ் எடுத்துக்காங்களா? இல்லைங்க, எல்லாமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இதுவும் டக்குன்னு எதுவும் முடிவு பண்ண முடியலைங்க அங்க பெங்களூர்னால. ஒசூர்னா கொஞ்சம் எல்லாம் ஓகேவா இருக்குங்க. அதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு. இன்னொன்னு வேண்டுகோள் என்னன்னா, எல்லா பொதுமக்களுக்கும் எல்லாம் நான் ஒரே ஒரு கோரிக்கை. ஆனா இத்தனை வருஷமா ஒரு இது கிடைக்காதான்னு நானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. சேனல் இது அங்கங்க குப்பைங்களை தூக்கி போடாதீங்க. நீங்களா நீட்டா வச்சுக்கலாம். நம்ம தமிழ்நாடு நம்ம வீடு மாதிரி நம்ம தமிழ்நாடை நீட்டா வச்சுக்கணும்னு எங்களோட ஆசை எல்லாம் அதுதாங்க. ஒரு காஃபி இதோ ஒரு கவரோ எல்லாம் வெளியில தூக்கி போடாதீங்க. நீட்டா வச்சுக்கலாம். நம்ம வீடு எப்படி சுத்தமா வச்சுக்கிறோன்றமோ அந்த மாதிரி தமிழ்நாடை நீட்டா வச்சுக்கிட்டோம்னா அது இந்த ஆட்சியில எல்லாம் நடக்கணும்னு நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கறேங்க. முதல் முறையா தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு அப்புறம் முதல் முறையா கரூர் வராரு. எப்படி பாக்குறீங்க? இது கொஞ்சம் பெருமையா தான் பாக்குறோம். ஏன்னா கரூர்ல அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இப்ப புதுசா வராரு, முதலமைச்சர் புதுசா வராரு. அதுவும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம சிஎம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிஎம்மா வராரு. திரு ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்லி அவர் உள்ள வராரு. அப்பங்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. ஆக்சுவலி சொல்ல போனா 3 பேர் அஜித் ஃபேனு. அப்படியே விஜய் என்ன சொல்றது, திரையுலகத்திலிருந்து அவர் சிஎம்மா வந்தனால அவருக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்களே பார்க்கலாம், கிரௌட பார்க்கலாம், எவ்வளவு பெரிய கிரௌடு நீங்க பார்க்கலாம். அதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நாங்க சொல்றது ஒண்ணு இல்லை இல்லைங்களா? ஜனநாயகன் படம் 3 மணி நேரம் 3 நிமிஷம் படம் திரைக்கு வரப்போகுது. அந்த படத்தோட வெற்றி எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அது நீங்க தியேட்டர்லயே பார்க்கலாம். நீங்க கூடிய சீக்கிரம் ஜூலை 23, 24 வரப்போகுது, கம்பல்சரி வரப்போகுது. அது நீங்க தியேட்டர்லயே பார்க்கலாம். கம்பல்சரி அது ஒரு திருவிழாவா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த திருவிழாவை நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த திருவிழாவை பார்க்கணும். கரூருக்கு வராருங்கிறவே வஞ்சி நகரம் நம்மளோடது. நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம்க்கு அப்புறம் இப்ப வராருங்கிறப்ப இதை நாங்களே இப்பயே ஒரு திருவிழா தான் பாக்குறோம். இன்னும் படம் வந்தா இன்னும் டபுளா நாங்க திருவிழாவா பார்ப்போம். நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். ஆட்சி ஏற்று கிட்டத்தட்ட 2 மாசம் முடிய போகுது. அவரோட ஆட்சியை எப்படி பாக்குறீங்க? அதை நாங்க செய்கையிலேயே சொல்லிடுறோம். கண்டிப்பா சம்பவம் இதுக்கப்புறம் தான் இருக்கு. கண்டிப்பா பண்ணுவாங்க. இப்பதான் கொடுத்துட்டு இப்போ உடனே என்ன இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க வேணாம், நோண்டிட்டு இருக்கும் வேணாம். கண்டிப்பா ஒரு வேற மாதிரி ஒரு தமிழகத்தை கம்பல்சரி கொடுப்பாருங்கிற எங்களுக்கு எல்லாத்தோட இளைஞர்களோட எல்லாத்தோட நம்பிக்கையாவும் கம்பல்சரி இருக்கு. கண்டிப்பா இதாகும், வெற்றியாகும்.